வணக்கம் நண்பர்களே. ஐபிஓ மார்க்கெட்டில் தற்போதைக்கு அதிக கவனத்தை ஈர்த்திருக்கிற ஒரு ஐபிஓ என்ன அப்படின்னா அது ஆட்விக் ஜுவல்லர்ஸோட ஐபிஓ தாங்க. இஷ்யூ ஓப்பனான முதல் நாள்லேயே இந்த ஐபிஓ 10 மடங்குக்கும் மேலே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி மார்க்கெட்டில் ஒரு பெரிய பஸ்ஸை கிரியேட் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதாவது ஜிஎம்பி கூட 40லேருந்து 47% வரைக்கும் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு ஐபிஓ அப்படின்றது ஹெவியாக சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்றதுக்காக மட்டும் அப்ளை பண்ணலாமா? இந்த வீடியோவில் ஆட்விக் ஜுவல்லர்ஸ் ஐபிஓவோட பிஸ்னஸ், ஃபினான்ஷியல், வேல்யூவேஷன், ரிஸ்க் அண்டு லிஸ்டிங் கெயின்ஸோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மூஸாக பாருங்கள். வீடியோவோட எண்ணில் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு என்னோட ஐடியாவே நான் கொடுத்துருக்கேன். சரி, முதல்ல ஆட்விக் ஜுவல்லர்ஸ் என்ன கம்பெனி அப்படின்றத பார்க்கலாம். ஆட்விக் ஜுவல்லர்ஸ் அப்படின்றது ஜெய்ப்பூரில் இருக்கிற ஒரு ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்க முக்கியமாக குண்டன் ஜுவல்லரி, பால்கி ஜுவல்லரி, டைமண்ட் ஸ்டட்டட் ஜுவல்லரி அண்டு ஜெம்ஸ்டோன் ஜுவல்லரி மாதிரியான ப்ரீமியம் ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸை தயாரித்து விற்பனை பண்ணுற பிஸ்னஸை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியன் வெட்டிங்க்கு பயன்படுத்துகிற ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி செக்மெண்ட்டில் இவங்களோட ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வெட்டிங் மார்க்கெட் க்ரோத் ஆனால் இந்த கம்பெனிக்குமே பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவங்க ஜுவல்லரியை டிசைன் பண்ணுறது முதல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறது வரைக்கும் ஒரு முழு ப்ராசஸ்லையுமே ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஜுவல்லரி மார்க்கெட் தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கிறது, மக்கள் இன்கம் அதிகரிக்கிறது, வெட்டிங்கோட ஸ்பெண்டிங் அதிகரிக்கிறது அப்படின்னு ப்ரீமியம் ஜுவல்லரிக்கான டிமாண்ட் இங்கே உயர்ந்துட்டே இருக்குது. இது மாதிரியான காரணங்கள்னால இந்த செக்டாருக்கு ஒரு நல்ல க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே நம்புறாங்க. அந்த க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளுமே ஆட்விக் ஜுவல்லரி ஈடுபட்டு வர்றாங்க. இப்போ ஐபிஓ டீட்டெயில்ஸாக பார்த்துலாம். ப்ரைஸ் பேண்டை பொறுத்த வரைக்கும் 130லேருந்து 138 ருபீஸாக இருக்குது பர் ஷேருக்கு. லாட் சைஸ் 100 ஷேர்ஸ் இருக்குது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நமக்கு 13,800 தேவைப்படும். இஷ்யூ சைஸ் கிட்டத்தட்ட 165.16 கோடி ரூபாய் இருக்குது. இஷ்யூ டைப் வந்து 100% இது ஃப்ரெஷ் இஷ்யூ தான், ஆஃபர் ஃபார் சேல் எதுவுமே கிடையாது. அதாவது ப்ரொமோட்டர்ஸ் எந்த ஷேர்ஸுமே அவங்க செல் பண்ணல. ஐபிஓ மூலமாக வர்ற முழு பணமும் கம்பெனியோட க்ரோத் அண்டு பிஸ்னஸோட எக்ஸ்பென்ஷனுக்காக பயன்படுத்த போகிறாங்க. ஸோ ஐபிஓ ஓப்பன் டேட் ஜூன் 23, அதாவது நேற்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐபிஓ க்ளோசிங் ஜூன் 25, அதாவது நாளைக்கு முடியுது. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் டேட் என்னென்னா ஜூலை 1 வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த ஐபிஓ மூலமாக வர்ற பணத்தை ஆட்விக் ஜுவல்லர்ஸ் எதுக்காக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக 3 முக்கியமான விஷயங்களுக்கு இந்த ஃபண்டை பயன்படுத்த அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பிஸ்னஸை ஸ்மூத்தாக நடத்த தேவையான ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கும், 2வது ஏற்கனவே இருக்கிற கடன்களில் ஒரு பகுதியை திருப்பி செலுத்துறதுக்கும், 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காக, அதாவது நிறுவனத்துக்கு பொதுவாக இருக்கிற பிஸ்னஸ் தேவைகள் இருக்கும்ல அதுக்காக பயன்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக இவங்க டெப்ட் ரீபேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா கடன் குறைஞ்சிச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டோட எக்ஸ்பென்ஸும் ரொம்ப குறையும். அதனால் ஃப்யூச்சரில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகரிக்கும். அதனால் ஐபிஓ ப்ரொசீட்ஸ் யூசேஜில் இது இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்டு. சரி, இந்த ஐபிஓவோட பிக்கஸ்ட் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சப்ஸ்கிரிப்ஷன் ரெஸ்பான்ஸ் தாங்க. ஐபிஓ ஓப்பனான முதல் நாள்லேயே இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இஷ்யூ பல மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கிறதுனால மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத இது காட்டுது. குறிப்பாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்டு என்ஐஐ, அதாவது ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான டிமாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இது ஐபிஓ மேலே மார்க்கெட்டுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கிறத காட்டுது. இதோட சேர்த்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம், அதாவது ஜிஎம்பியுமே தற்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஜிஎம்பி 40%லேருந்து 47% அப்படின்ற ரேஞ்சில் இருக்கிறதா மார்க்கெட்டோட ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. அதாவது ஐபிஓவோட அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 138 வச்சு கணக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் இப்போதைக்கு 190லேருந்து 202 வரைக்குமான ரேஞ்சில் லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஜிஎம்பி அப்படின்றது இண்டிகேட்ஸ் மட்டும்தாங்க, கேரண்டியான ரிட்டர்ன் கிடைக்கவே கிடைக்காது. லிஸ்டிங் டேஸில் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் மாறினாலோ அல்லது ஓவரால் மார்க்கெட் வீக்காக இருந்தாலோ இந்த எக்ஸ்பெக்டட் கெயின்ஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் ஜிஎம்பியை மட்டும் பார்த்து டிசிஷன் எடுக்காமல் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸுமே பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி அதுதான் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பற்றி. அதை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்த்துடலாம். கடந்த சில வருஷங்களாகவே ஆட்விக் ஜுவல்லர்ஸ் தன்னோட ரெவென்யூ அண்டு ப்ராஃபிட்டபிலிட்டியில் நல்ல ஒரு க்ரோத்தை காட்டிட்டு வராங்க. இது கம்பெனி தன்னோட பிஸ்னஸை படிப்படியாக வளர்த்துட்டே வராங்க அப்படின்றத காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஓ மூலமாக கிடைக்கிற பணத்தில் ஒரு பகுதியை கடனை குறைக்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடன் குறைஞ்சிச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்கான எக்ஸ்பென்ஸுமே குறையும்.
அதனால பேலன்ஸ் ஷீட் இன்னுமே வலுவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது. நீண்ட கால ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு இது யூஸ் ஆகலாம். இப்போதைக்கு brokerage வியூவை பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் இந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆனந்த் ரத்தியுமே சப்ஸ்கிரைப் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷனுமே இவங்க கொடுத்துருக்காங்க. இது மூலமாக என்ன புரியுது அப்படின்னா இந்த இஷ்யூ சைஸை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் ரிசர்ச் ஹவுஸுமே ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. brokerage ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது நல்ல சிக்னலாக இருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேல்யூவேஷனு, ரிஸ்க் ஃபேக்டர் அண்டு நம்மளுடைய ரிஸ்க் அப்பிடைட்டுமே கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்ததாக இப்போ இந்த ஐபிஓவோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். எந்த ஐபிஓவாக இருந்தாலுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி சேம் ரிஸ்க்குமே கண்டிப்பாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ரிஸ்க்கு ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ஒரு காம்படிட்டிவான மார்க்கெட்டுங்க. இதில் டைட்டன், கல்யாண் மாதிரியான பெரிய மற்றும் வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ் ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. அதனால் காம்படிஷன் அப்படின்றது எப்போவுமே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரெண்டாவது ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸோட வாலட்டிலிட்டி. தங்கத்தோட விலை அதிகமாக ஏறி இறங்கினா ஜுவல்லரியோட டிமாண்ட் பாதிக்கப்படலாம். இது சேல்ஸ் அண்ட் மார்ஜினுமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையவே இருக்குது. மூணாவது ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமரோட ஸ்பெண்டிங் ஸ்லோடவுன். அதாவது எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வீக்காக இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஜுவல்லரி வாங்குறத தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அதனால் பிஸ்னஸ்க்கான க்ரோத் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாலாவது ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ பேக்ரவுண்ட்லேருந்து வளர்ந்து வர்ற ஒரு கம்பெனி அப்படின்றதுனால ஸ்கேல் அப் பண்ணும்போது எக்ஸிக்யூஷன் சேலஞ்சஸ் நிறைய வரும். பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் திட்டங்களை சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா க்ரோத் எதிர்பார்த்த அளவுக்கு இவங்களுக்கு வராமே போயிடும். அதனால் ஜிஎம்பி அதிகமாக இருக்குது இல்லைனா லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே நாம் புரிஞ்சுட்டு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வரலாம். இந்த ஐபிஓக்கு நாம் அப்ளை பண்ணலாமா வேணாமா? லிஸ்டிங் கெயின்ஸ் நோக்கத்தில் பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஜிஎம்பி, ஹெவியான சப்ஸ்கிரிப்ஷன் ரெஸ்பான்ஸு அண்டு பாசிட்டிவான brokerage ரிவ்யூ இது மூணுமே இந்த ஐபிஓக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவாக மாறுது. அதே நேரத்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்குமே சில பாசிட்டிவான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குங்க. ஜுவல்லரி செக்டார்ன்றது தொடர்ந்து வளர்ந்துட்டே வருது. ஐபிஓ மணியில் இவங்க ஒரு பகுதியை டெப்ட் ரிடக்ஷனுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணிட்டு வர்றது இன்னுமே ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ ஏற்கனவே அதிகமாக ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கிறதுனால அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ என்னுடைய பார்வையில் மாடரேட்டட் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் எந்த ஐபிஓவாக இருந்தாலுமே ஜிஎம்பியை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாமல் ரிஸ்க்கு அண்டு ஃபண்டமெண்டல்ஸையுமே சேர்த்து எவாலுவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போது இந்த ஐபிஓ பற்றி என்னுடைய ஃபைனல் வெர்டிக்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். லிஸ்டிங் இன் பொட்டன்ஷியலுக்கு நான் கிட்டத்தட்ட 4 out of 5 அப்படின்ற மார்க் கொடுக்குறேன். இதுவே லாங் டேர்ம் பொட்டன்ஷியலுக்கு 4 out of 5 கொடுக்குறேன். ஸோ ரிஸ்க் லெவலை பொறுத்த வரைக்கும் 3 out of 5. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்விக் ஜுவல்லர்ஸ் ஐபிஓவை நான் சப்ஸ்கிரைப் அப்படின்ற கேட்டகரி ஐபிஓவாக பார்க்குறேன். ஸோ ஸ்ட்ராங் சப்ஸ்கிரிப்ஷன், நல்ல ஜிஎம்பி அண்டு பாசிட்டிவான brokerage வியூஸ் இது எல்லாம் சேர்ந்து இந்த ஐபிஓவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எப்போவே மறக்காதீங்க. ஐபிஓ அப்படின்னா கேரண்டீடாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. மார்க்கெட் கண்டிஷன் அண்டு லிஸ்டிங் டேவோட சென்டிமெண்ட் எப்போ வேணாலும் மாறலாம். அதனால தான் எப்பயுமே நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணி உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஐபிஓ அனலைசிஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம கௌதம் ஃபினான்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.